ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சின்னு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராமுக்கும் வெட்டிங் டேக்கு எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு அவங்க ரெண்டு மாலையை கொடுக்கவும் ரெண்டு பேருமே மாலையை மாற்றிக்கிட்டுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் கையில் செயினை கொடுக்குறாங்க. அந்த செயினை ஜானகி கழுத்தில் போட்டு விடு அப்படிங்கும்போது அப்போ ரகுராமும் அந்த செயினை ஜானகி கழுத்தில் போட்டுறதுக்காக வரும்போது புவனேஸ்வரி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கொடுக்கவும் எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோம்னா புவனேஸ்வரி ரொம்பவே கோவத்தோடு அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராமும் ஜானகியும் எந்திரிச்சிருந்தாங்க. எதுக்காக இங்கே வந்திருக்கிற அப்படின்னு ரகுராம் கோவத்தோட கேட்கவும் இப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என் வீட்டில் ஒரு வாரிசு இழந்துட்டு 14 நாள் கூட ஆகாமல் நாங்கள் துடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். நீ என்னன்னா என் பையனை இந்த மாதிரிக்கு பறி கொடுத்தது கூட நீ நினச்சி பார்க்காம உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபங்க்ஷனை கொண்டாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும் போது உடனே ரகுராம் கேட்குறாங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் வாரிசு இழந்துட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதுக்காக என் வீட்டில் ஒரு நல்லது கெட்டது நடக்கக்கூடாதுன்னு நீ எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ரகுராம் கேட்கவும் அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என் வீட்டில் என் கார்த்தியை நான் இழந்து நிற்கிறதுக்கு காரணமே நீயும் உன் குடும்பமும் தானே. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எப்படி உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனை கொண்டாடலாமா? நான் ஊர்க்காரங்களை நான் பஞ்சாயத்து கூப்பிட போகிறேன் அப்படிங்கும்போது நீ யாருனாலும் கூப்பிட்டுக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொல்ல போனக்கு உன் வீட்டில் ஒரு துக்கம் நடந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு என் வீட்டில் நான் நல்லது எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது இருக்குதா என்ன? உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, ஒழுங்க மரியாதை இங்கிருந்து போறியா இல்லை அப்படின்னு சொல்லி ரகுராம் சொல்லவும் இதை கேட்டதுமே புவனேஸ்வரி ரொம்பவே அவமானத்தோடு நிற்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் சொல்கிறாங்க, ஒழுங்கு மரியாதைங்கிறது நீ போறியா இல்லை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா அப்படிங்கவும் புவனேஸ்வரி அவமானத்தோடு அவங்க தலை குனிஞ்சு நேராக வெளியே வந்துடுறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க, அதுதான் அவள் போயிட்டாளப்பா, அதை நினச்சி நீ ஏன் வருத்தப்பட்டு இருக்கிற? நீங்கள் ரெண்டு பேரும் உட்காருங்க, ஜானகி கழுத்தில் அந்த செயினை போட்டு விடு அப்படிங்கவும் உடனே இதெல்லாம் பார்த்துட்டு மாயா சந்தோஷப்படுதாங்க. பத்மா பார்வதியும் எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன ஆனாலும் சரிதான், அந்த ஃபங்க்ஷனை நடத்தணும்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, அண்ணனும் புரிஞ்சுக்காம இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பத்மாவும் கோபத்தோட திட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் அந்த செயினை அவங்க ஜானகி கழுத்துல போட்டு விடவும் ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ரகுராமோட அம்மாவை காலில் விழுந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டுதாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தனா, மாயா, சிவாமணின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்தவங்க பார்த்தோம்னா சீனுவை தான் காட்டுறாங்க. மாயா சீனுகிட்ட பேசுறதுக்காக போகும்போது சீனு எதுவுமே பேசாம அமைதியாங்க. ஆனாலும் மாயா சீனுகிட்ட ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாயா ரூமுக்குள்ள போயிருந்தாங்க. அப்போ சீனு அவங்க படுக்கிறதுக்காக போகும்போது அப்போ பத்மா தடுக்கிறாங்க. எங்க சீனு போற அப்படின்னு கேட்கும்போது, என்னம்மா நான் படுக்கிறதுக்கு தான் ரூமுக்கு போறேன் அப்படிங்கிறாங்க. இங்க பாரு சீனு, நீ ஒன்றும் ரூமுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். நீ போனேன்னா அந்த மாயா சும்மா இருக்க மாட்டா, பேசியே உன் மனசை மாற்றிடுவா. அவளை பற்றி நான் எல்லாம் சொல்லியிருக்கோம்ல உங்ககிட்ட அப்படிங்கும்போது, அம்மா எனக்கு தெரியாத நான் அவளை பற்றி, அவள் என்ன பண்ணாலும் சரி தான், அவளை பற்றி தான் எனக்கு எல்லாம் தெரியும்ல, அவளால் எதுவுமே செய்ய முடியாதும்மா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படிங்கும்போது, இல்லை இல்லை நீ ஒன்றும் ரூமுக்குள்ள எல்லாம் போய் படுக்க வேண்டாம், வா நான் நான் ஒரு கீழே உனக்கு ஒரு இடம் தரேன், அதில் போய் நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா நினச்சிட்டு இருக்கிறீங்க? அவளுக்கு பயந்துக்கிட்டு நான் எதுக்காக கீழே போய் படுக்கணும்? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் ரூமுக்குள்ளே தான் படுக்க போகிறேன், அவள் என்ன தான் பண்ணிடுவான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் பத்மா உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இவன் நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான், போய் ரூமில் போய் படுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான், அந்த மாயா சும்மா இருக்க மாட்டாள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா கதிரையும் தனாவையும் தான் காட்டுறாங்க. அப்போ கதிர் அவங்க ரூமில் இருக்கவும் தனா வெக்கப்பட்டுட்டே வர மாதிரிக்கு வராங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா தனா கேட்குறாங்க, என்ன கதிர் எதுக்காக கீழே படுக்க போகிற, நீ மேலேயே படுத்துக்கோ அப்படிங்கும்போது, இல்லை இல்லை எனக்கு வேண்டாம், நான் கீழே படுத்துக்கிட்டு தான் அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா சிரிச்சுக்கிட்டு ரூமில் உட்காரவும் அங்கே சீனு வராங்க. சீனுவை பார்த்ததுமே மாயா எந்திரிச்சு நின்றுட்டு அவங்க வெக்கப்படுற மாதிரி இருக்கவும் உடனே சீனு கேட்குறாங்க, இப்போ எதுக்காக நீ ரூமெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கிற, நீ எதுக்காக இப்போ என்னை பார்த்து என்னமோ வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற, இங்கே பாரு உன் விளையாட்டுத்தனத்தெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்காது அப்படிங்கும்போது, நான் என்ன சீனு பண்ணிட்டேன், நான் உங்ககிட்ட விளையாடாமல் நான் வேற யாருக்கிட்ட விளையாட போகிறேன் அப்படின்னு மாயா குறும்புத்தனமாக அவங்க பேசி சிரிக்கவும் அப்போ சீனு பார்க்குறாங்க, ஐயோ இவ பேசுகிறத பார்த்தாக்கி நம்மளை கவுத்திடுவா போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீனு கொஞ்சம் பதட்டமாக இருக்கவும் மாயா பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க. சீனு பின்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு மாயா குறும்பத்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா அடுத்த நாள் ஆயிடுது. அப்போ ரகுராம தான் காட்டுறாங்க. அப்போ ரகுராம் உட்கார்ந்துருக்கவும் ஒருத்தர் வராரு. அப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, பாஸ்போர்ட் ரெடி ஆயிடுச்சு தனாக்குள்ளது, அதை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கா அப்படிங்கவும் உடனே பாஸ்போர்ட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனாவை கூப்பிடுறாங்க. அப்போ தனாவும் கையெழுத்து போட்டு அதை வாங்குறாங்க. அடுத்து ரகுராம் அந்த பாஸ்போர்ட்டை பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா
அவங்க சத்தம் கேட்டு உடனே எல்லாரும் வராங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமோட அம்மாவும் சிவா எல்லாருமே கேட்கவும், பாஸ்போர்ட்டில் தனலட்சுமிக்கு பேருக்கு பின்னாடி ஏன் பேர் இல்லாமல் கதிர்வேலன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும், உடனே சிவா சொல்கிறாங்க, என்னென்னா இப்படி பேசிகிட்டு இருக்கிற, ஆமாம் தனாக்கு தான் இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல, அதனால தான் அவன் பேரை போட்டிருப்பாங்க அப்படிங்கிறப்போ, அப்போ அந்த பாஸ்போர்ட் கொடுத்து அவரும் சொல்கிறாங்க, ஆமாங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள் பொண்ணு பேருக்கு பின்னாடி அதாவது அவர் கணவர் பேர் தானே வரும் அப்படிங்கவும், யார் சொன்னாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என் பொண்ணு என்றைக்குமே என் பொண்ணு மட்டும்தான், அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சனால இந்த மாதிரிக்கெலாம் மாறாது, அதனால என் பொண்ணு பேருக்கு பின்னாடி என் பேர் தான் வரணும் அப்படிங்கும்போது, என்னங்க அந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பொண்ணோட பேருக்கு பின்னாடி அவர் கணவர் பேர் தானே வரும், இது வந்து எல்லாருமே வரக்கூடியது தானே, நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான், இந்த பேருக்கு பின்னாடி என் பேர் தான் வரும், இதை நான் மாற்றி காட்டுதானே இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து ரொம்பவே கோபத்தோடு பேசவும், அப்போ கதிர் வந்து இதை பார்த்துட்டு ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க. அப்போ தனாவுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு, அப்பாவோட மனசு கொஞ்சம் கூட வந்து அவருக்காக இறங்க மாட்டேங்குதே, இப்படி கதிர் மேலே இந்த அளவுக்கு கோபத்தோடு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த பார்த்தோம்னா ரகுராம் கோபத்தோட நேரம் ரூமுக்குள்ளே போயிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜானகியும் நினைக்கிறாங்க. அப்போ கதிர் சோகமாக இருக்கும்போது ஜானகி வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதடா, சீக்கிரத்துலேயே வந்து மாமாவோட மனசு மாறும், அவருக்கு எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து அவர் குணத்தை மாற்றிப்பார், நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படிங்கும்போது கதிர் வந்து ரொம்பவே சோகத்தோட நேரம் ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்போ தனா வந்து கதிரை சமாதானப்படுத்துகிறாங்க.